ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நார்த்தங்காய் பச்சடி. நார்த்தங்காய் ஊறுகாய் போட வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஒரு 3 காய் பழமாக இருந்தது. இதில் தான் இன்றைக்கி நார்த்தங்காய் பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வர 1-2 விதையை எடுத்துக்கோங்க, மீதியை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கலாம். அலுமினிய பாத்திரத்துலலாம் வேக வைக்கக்கூடாது. இதில் ஒரு புளிப்பு சாறு இருக்குது இல்லையா, அது அந்த அலுமினியோட கலந்து வந்துடும். அதனால் அதில் போடக்கூடாது. மண் பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி வரும், இருந்தாலும் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது ஒரு 2 நிமிஷம் வந்ததும் திருப்பி விடுங்க. ஒரு மூடி போட்டு மண் பாத்திரமோ இல்லைன்னா திறந்து வேக வைங்க. ஒரு ஆவி போட்டிங்கன்னா நல்லா மெத்துன்னு வெந்திருக்கும். 2ஆக உடையும். அதுதான் கரெக்டான பக்குவம். அது உடஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் இனிப்பு, காரம், உப்பு சேர்க்க போகிறோம். இன்றைக்கி இனிப்புக்கு கரும்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய டீஸ்பூன் மிளகா பொடி, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு. ஃபஸ்ட்டு மிளகா பொடியை போடுங்க. அது போட்டுட்டு உப்பு போட்டுட்டு பச்சை வாசனை போக வதக்கணும். அது வதக்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சு இனிப்பு போடணும். இந்த நார்த்தங்காய் இனிப்பு கல்யாண வீடுங்களில் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா கல்யாணத்துலேயுமே இந்த பச்சடி இருக்கும். இப்போ படிப்படியாக குறைஞ்சி போச்சு. எல்லோரும் மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய்னு வச்சிடுறாங்க. இந்த இனிப்பு சுவையே இல்லை இப்போது. அதாவது இதில் இனிப்பு மட்டும் இல்லை, கசப்பு, தொவுர்ப்பு, இனிப்பு கலந்து இருக்கும். அதனால் அஜீரண கோளாறை சரி செய்யும். நார்த்தங்காய்னாலே அஜீரண கோளாறை சரி செய்யறதுக்கான ஒரு காய் தான். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கசப்பு சுவையை இப்படி தான் உணவில் கொண்டு வந்தாங்க. இந்த நார்த்தங்காய், நெல்லிக்காய், இஞ்சி, லெமனு, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சமையலில் எதுக்காக வச்சாங்கன்னா அதில் இருக்கிற கசப்பு, தொவுர்ப்பு உணவில் கலந்துக்கணுன்றதுக்காக தான். இப்போது 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் பெருங்காயன்னு வறுத்து எடுத்து பொரித்து மிக்சியில் பவுடர் பண்ணி அந்த ஊறுகாய் இறக்கும் போது போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், நல்லா ஜீரணமாகும். இந்த நார்த்தங்காய் நைட்டில் பொதுவாக சாப்பிட மாட்டாங்க, காலையில் மதியத்தில் சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். அதாவது கூழ், பழைய சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், இந்த மாதிரி சாதத்தோடு கூட சாப்பிட்லாம். நாங்கள் இனிப்பாக செஞ்சால் சுட சாதத்துலேயுமே நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவோம். குழந்தைங்க கூட சும்மா கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு கசப்பு, தோர்ப்பு, டேஸ்ட்டு, இனிப்பு சுவையோடு இருக்கிறதுனால பசங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். நீங்களும் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கசப்பு, தோர்ப்பு எல்லாருக்குமே வேணும். அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுச்சு ஸ்டவ்வை. ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது, எடுத்துருங்க. இப்போது நார்த்தங்காய் இனிப்பு பச்சடி ரெடி. செஞ்சு சாப்பிட்டுங்க, ஆரோக்கியமாக இருக்கும், ஜீரண கோளாறை சரி செய்யும். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும், படிப்படியாக நம்ம உடம்புல இருக்க ஆரோக்கியம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.